இப்போ படிப்பெல்லாம் முடிஞ்சு நீ டிகிரி வாங்கிடுறான்னா நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போக சொன்னாங்க. எனக்கு மனசு அதில் இல்லவே இல்லை. அந்த வேலைக்கு நான் போனதுனால ஒரு பெரிய படத்தோட வாய்ப்பு எனக்கு போச்சு. 16-17 வயசு எனக்கு இருக்கும்போதே நான் ஆடியன்ஸோட அப்ரிசியேஷன் நிறைய பார்த்தாச்சு. பேரும் புகழும்ன்ற அப்போ நாடகம் ரொம்ப பாப்புலர்ல, தமிழ்நாடு முழுக்க வைஜி மகேந்திரான உலகநாயகனாக இருக்காங்க, சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. ஆனால் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக இருந்திருக்காங்க. அவங்க நண்பர்கள் இப்போ விரோதி ஆயிட்டாங்க. கமல் ஒரு காலத்தில் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு, இப்போ அப்படி கூப்பிட முடியாது. அவர் வேற பெரிய ஆள் ஆயிட்டாரு அரசியலில். எங்களுக்குள்ள கலாட்டாக்கள் நான் நிறைய என்ஜாய் பண்ணது கமல் கூட. சிவாஜி சார் கூட படம் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து அவர் 300 படம் பண்ணியிருக்காருன்னா நீங்கள் 30-35 படம் 33 எக்ஸாக்டா. நான் ஒரு ஜீனியஸ்ன்னு தெரியாம அந்த வேலையை செய்யறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஜீனியஸ். அதுல சிவாஜி சார் வந்து சிவாஜி மட்டும் இல்ல, கண்ணதாசன் அப்படிதான், MS விஸ்வநாதன் அப்படி. பைத்தியம் முடிச்சிருத்தா உனக்கு சிவாஜி பைத்தியம் முடிச்சு. இப்ப 2 படம் என்னுடைய லேட்டஸ்ட் வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஒன்னு சாருகேசி, இப்ப சுவாமி சத்யசாய் பாபா பத்தி ஒரு படம் அனந்தான்னு வந்துருக்கு. பார்த்துட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, உங்க தலைவர் அப்படியே உனக்குள்ள இறங்கிட்டாடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கலைவாணர் அரங்கத்தில் கலைவாணர் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு காமெடி நான் பார்த்தேன் இந்த பையன்கிட்ட. MSV வந்து அம்மா வந்து அவர் எந்த டியூன் போட்டாலும் ஆடுவோம். பட் அவர் அப்படி நம்மகிட்ட விடலை. தம்பி, நான் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதுனால இந்த டியூன் நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இன்னொரு டியூன் போட்டு தரேன். எனக்கு இல்லாத ஒரு சிஸ்டர் அவங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி வளர்ந்தாங்க. எங்கள் அப்பா ஒவ்வொரு தரமும் சொல்லுவார், நீ எனக்கு மூத்த பொண்ணா பிறந்துடக்கூடாதா அப்படின்னு. நீங்கள் 1000 சொல்லுங்க, அயர்ன் லேடி டிசிப்ளின் அவங்க இருந்திருந்தா பல விஷயங்கள் நடக்காதீங்க. ஒரு பயம் இருந்தது. அவங்க கரெக்ட் பாத்துல போய் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், கூட இன்ஃப்ளூயன்ஸ்கள்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் ஷீ வாஸ் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல். அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து ஸ்டடீஸ்க்கு படிப்பை எந்த அளவுக்குமே விட்டுறக்கூடாது, இதுக்கு ஈக்குவலாக அப்படின்னு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் நாடகத்தில் இருக்காங்க. உங்களுக்கு என்னைக்காவது இது ரெண்டையும் விட்டுட்டு வெளியில் வேற ஏதாவது பண்ணணும்னு ஆசை வந்திருக்கா? இல்லை, இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா மேலே எனக்கு கோவம் தான் வந்தது. படிப்பெல்லாம் முடிஞ்சு நீ டிகிரி வாங்கிடுறான்னா நான் வாங்கிட்டேன். கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 5 இயர் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போக சொன்னாங்க. எனக்கு மனசு அதில் இல்லவே இல்லை. அந்த வேலைக்கு நான் போனதுனால ஒரு பெரிய படத்தோட வாய்ப்பு எனக்கு போச்சு. என்ன படம் தெரிஞ்சுக்கலாம்? காசேதான் கடவுளடா. ஓ, அதில் ஸ்ரீகாந்த் பண்ண ரோல முதல்ல என்ன தான் கேட்டாங்க. வருத்தமா எங்கள் அம்மா ஆமாம், அது ஏன் அவங்க அந்த டிசிஷன் எடுத்தாங்க? ஏன்னா ஃபைனலாக நான் அதுக்கு தானே போனேன். புரியுது. அவங்களே சொல்லுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. அப்போ உன்னை காலேஜ் முடிச்சப்பறம் நேரம் இந்த ஆக்டிங் ஸ்கூல் ஏதாவது அமைச்சிருக்கணும். நான் அதை பண்ணாமல் வேலைக்கு இல்லைக்குன்னு நீ இன்னும் இன்ஜினியராக போகிறேன்னு நினச்சேன். அது தப்பு தான், பேட் ஜட்ஜ்மெண்ட் ஆன் மை பார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இதில் தான் ஏசி காலேஜ் படிக்கும்போதே அந்த நாட்டம் நிறைய வந்தாச்சு. இன்ஜினியரிங் படிக்கும்போது தான் நான் என்னுடைய டாப் ட்ராமாஸ், அதாவது 16-17 வயசு எனக்கு இருக்கும்போதே நான் ஆடியன்ஸோட அப்ரிசியேஷன் நிறைய பார்த்தாச்சு. பேரும் புகழும்ன்ற அப்போ நாடகம் ரொம்ப பாப்புலர்ல. ஆமாம் ஆமாம், ரொம்ப தமிழ்நாடு முழுக்க வைஜி மகேந்திரானா மக்களை இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாவே பெரிய நேம். அப்போ 16-17 வயசுல நான் அதை பார்த்தாச்சு. அண்ட் காலேஜில் நாங்கள் ட்ராமா போடுவோம். அங்கே அதே மாதிரி காலேஜ் ட்ராமா காம்படிஷன்லாம் நாங்கள் வின் பண்ணுவோம். ஸோ நம்ம பசங்க கூட இருந்து என்கரேஜ் பண்ணி விடுறது தான் நமக்கு. அந்த விஷயம் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்றதுல. ஸோ நான் வந்து படித்தோமேன்னு வருத்தப்படல. ஓகே, அது இட் கேவ் மீ சம் ஒரு டிக்னிட்டி கிடைச்சிது. பட் என்னுடைய நாட்டம் இதில் தான். இன்னைக்கு உலகநாயகனாக இருக்காங்க, சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. ஆனால் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக இருந்திருக்காங்க. அவங்க நண்பர்கள் இப்போ விரோதி ஆயிட்டாங்க. இல்லை இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்றதெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியுது, உலகநாயகனை பார்க்க முடியல, ஒரு வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. அதான் இல்லை, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற இதில் இருக்காங்க. அன்னைக்கு உங்க கூட பழகும்போது சாதாரணமாக இருக்காங்க. அவர் மக்கள் தான் சூப்பர் ஸ்டார் ஆக்கி ஷூட்டிங் போனால் கும்பல். அவர் சாதாரணமாக தான் இருக்காரு. ஓகே, ஹி இஸ் ஸ்டில் த சேம். நீங்கள் போய் கலாட்டா பண்ணலாம், தனியாக போய் எல்லாம் பண்ணலாம், என்ன ஒன்று மக்கள் மொச்சிக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. முன்னெல்லாம் நாங்கள்லாம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்கள் ட்ராமாக்கெல்லாம் சாதாரணமாக வந்து பார்த்துட்டு போவார். இப்போ ஒரு 4-5 வருஷமாக உரைச்சதான் பவுன்சர்லாம் தேவைப்படுது அவர். ஏன்னா அந்த மக்களுக்கு இருந்த ஃபேன் பேஸ் ஏறி போச்சு. அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். ஆல்வேஸ் அ குட் ஃப்ரெண்ட். ஓகே, இன்ஃபேக்ட் எனக்கு நிஜமாவே க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா கமல்ஹாசன் தான். பிகாஸ் ஐ நியூ ஹிம் ஈவன் பிஃபோர் ஹி வாஸ் அ ஃபிலிம் ஸ்டார். அவர் ஹீ நியூ மீ வென் ஐ வாஸ் அ ட்ராமா ஆர்டிஸ்ட். ரொம்ப வருஷமாக பழகுறோம்.
ரஜினி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது பூனா ஒரு கேள்விக்குறியிலேருந்து தான். ம் பட் அன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன மரியாதை என்ன நட்பு வச்சிருந்தாரோ அதே தான் இன்னைக்கு அவங்க சொந்தக்காரங்கிறதுனால பெரிய சலுகை எல்லாம் கிடையாது. நானும் எதிர்பார்க்குது. அதே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இப்பயும் இருக்கு. தட் இஸ் ஸ்டில் தேர் அண்ட் மை வெல்விஷர். ஓகே ஓகே இஸ் மை வெல்விஷர் ஆல்சோ. அண்ட் அவருக்கு வந்து நான் இவ்வளோ படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கேங்கிறது நீங்கள் எப்போ போனாலும் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், சார் பிஸியாக இருக்கார் போல் இருக்கேன், வெரி குட் வெரி குட் அப்படின்னு வரோம். ரீசெண்டாக படம்லாம் உங்கள் படங்கள்லாம் பார்த்ததா? எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்காரு. மாநாடு பார்த்து பேசினார் எல்லாம். என் நாடகம் சாருகேசி படம் ஆகிறதுக்கு காரணமே அவர் தான். இந்த நாடகத்தை நீங்கள் படம் ஆக்கணும்னு எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததே அவர் தான். அது ஏன்னா அந்த நாடகத்தை 3 தரம் பார்த்தார். அவருக்கு அந்த பிரியம்ன்றது எப்பவுமே இருக்கு. கமல் சாரோட உங்களுடைய கமல் ஒரு காலத்தில் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு, இப்போ அப்படி கூப்பிட முடியாது, அவர் வேற பெரிய ஆள் ஆகிட்டார் அரசியலில். பட் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் எங்களுக்குள்ள. கலாட்டாக்கள் நான் நிறையா என்ஜாய் பண்ணது கமல் கூட தான். ஏதாவது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு அவர். பண்ண கலாட்டால யாரு இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சேர்ந்தா மொட்டை மாடியில் உட்காந்து நிறைய பேசுகிறோம். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த ஒரு படத்தில் கூட நான் அதை பண்ணேன், பாயும் புலியில். அது வந்து அவர் நிறைய அப்போ தேவர் ஃபிலிம்ஸ் ரொம்ப பாப்புலர் இல்லையா, அங்கே ஒருத்தர் வேலை செய்வார். ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, அவருக்கு அது ஒரு பழக்கம். நீங்கள் எதையாவது சொல்லிட்டு போடா மடையா அப்படின்னு இங்கே இப்படி இடிச்சா அது அவர் அப்படியே போடா மடையாண்டுவார். அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது, அவருக்கு ஒரு பழக்கம் மாதிரி வந்துருச்சு. இது கமலுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் கமல் சொல்லுவார், நீ வேணா பாரு நான் இங்கிலீஷ் பேசிட்டு இப்படின்றேன், இங்கிலீஷ் அப்படியே சொல்லுவார், அவருக்கு இங்கிலீஷே தெரியாது. ஓகே ஓகே. பட் என்னமோ அதுக்கு ஒரு பழக்கம். ஸோ என்ன பண்ணுறது, யாராவது ஹீரோயின் வந்தால் அவங்க பேரை சொல்லி வாடி அப்படின்னு அவர் இடிச்சிடுவார். உடனே அவர் வாடியே இருந்துடுவார். சார் நான் சொல்லம்மா இவர் பண்ண வேலை மாதிரி. இந்த கலாட்டாலாம் நிறைய பண்ணுவார் கமல் சார். கமல் அந்த கமல் இப்போ இல்லை, மாறி போச்சு, மெச்சூர்ட் ஆயிட்டாரு, சீரியஸ் ஆயிட்டாரு. யூ டோன்ட் மெச்சூர் டஸ் நாட் மீன் யூ மஸ்ட் ஃபர்கெட் த ஃபன் இன் லைஃப். ஓகே 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 ஓகே. ரஜினியும் மெச்சூர் தான், நானும் மெச்சூர் தான். நான் இம்மெச்சூர் அவங்ககிட்ட நான் பேசிட்டு பட் ஐ லவ் ஃபன். ஐ லவ் ஃபன். ஓகே. இன்னைக்கும் ஸ்டேஜில் என்னோட நடிக்க வரவனை எங்கேயாவது காலை வார முடியும்னா காலை வாருவேன். அவன் எப்படி சமாளிக்கிறான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஜாலி. அந்த ஜாலி போகக்கூடாது. அதில் வந்து கமல் கிங். இப்போ அஃப்கோர்ஸ் அவரோட ரூட் வேற, அதனால அங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. பட் ஷூட்டிங் போது அவர் பண்ண கலாட்டா மாதிரி யாரும் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் கூட நடிச்சது சொல்லுங்க சார், எப்படி இருந்தது நடிக்கிறது? போத் ஆர் ஈக்குவலி டெடிகேட்டட் டு தேர் ஒர்க் இன் a different way. கமல் கொஞ்சம் இன்னும் இன்டென்ஸ். ஓகே. இன்னும் கொஞ்சம் போய் தன்னுடைய கண்ட்ரிபியூஷன் என்ன அதெல்லாம் பண்ணி அது கூட பண்ணவர். ரஜினி என்னன்னா வாட் த டைரக்டர் வாண்ட்ஸ், வாட் த ஆடியன்ஸ் வாண்ட்ஸ், அதை கரெக்டாக கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு தெய்வம் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரொடியூசர். கமல் வந்து சினிமாவை பற்றி நிறைய தெரிஞ்சவர். இன்ஃபேக்ட் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சம்திங் தட் ஹி டஸ் நாட் நோ இஸ் நாட் ஒர்த் நோயிங்வாங்க. அந்த மாதிரி அவருக்கு சினிமாவை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ அவரோட இன்வால்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அவரை ரோல் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நாட் ஈஸி. கமல் சார் சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டார் கடைசி வரைக்கும். பிகாஸ் ஆஃப் கமல் தான் எனக்கு பாலு மகேந்திரா சாரோட இன்ட்ரடக்ஷன்லாம் கிடைச்சது. நல்ல படங்கள் அவரோட பண்ண முடிஞ்சு. உங்களோட ஃபேவரட் டைரக்டர் அவர் தானே சார்? எனக்கு ஃபேவரட் டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒன் ஆஃப் த லிஸ்ட்ல வச்சுக்கலாமா? ஆமாம், ஒன் ஆஃப் த டாப் 5ல அவர் இருக்கார் டெஃபினட்டாக. ஓகே ஓகே ஓகே. பாலு மகேந்திரா ஒன் ஆஃப் டாப் 5. அண்ட் கமர்ஷியல்னு வரும்போது மை டாப் ஃபேவரட் இஸ் எஸ்பி முத்துராமன். அவர் தான் நம்பர் 1. அண்ட் நான் கத்துண்ட விஷயங்கள் நிறையா ஏசி திருலோக் சந்தர், மாதவன் சார் அண்ட் என்னை அறிமுகப்படுத்தின பாலச்சந்தர். ஐ ஒர்க் வித் த பெஸ்ட். எல்லாருமே பெஸ்ட். அண்ட் இப்போவும் ஐ எம் ஒர்க்கிங் வித் தி பெஸ்ட். வெங்கட் பிரபுவா இருக்கட்டும், மிஸ்கினா இருக்கட்டும், ஏஎல் விஜயா இருக்கட்டும், ஆல் ஆஃப் தம், ஆல் தி யங்ஸ்டர்ஸ். ஓகே ஓகே. இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருந்து போகவே முடியாது. சிவாஜி சாரை பற்றி பேசாமல் போகிறதுன்றது நடக்கவே நடக்காது. எப்படி இருக்குது சார் இன்றைக்கும் உட்காந்து சிவாஜி சாரை பேசுகிறோம் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல? அதாவதுமா இன்றைக்கும் உட்காந்து ஏன் பேசுகிறோன்னா, நான் வந்து நேற்று கூட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னதான் ஞாபகம் இருக்குது. ஒரு ரேஸ் ஓடுறோம், அந்த ரேஸை 10 நிமிஷத்துலையும் முடிக்கலாம், 5 நிமிஷத்தில் முடிக்கலாம். திறமைசாலி 5 நிமிஷத்தில் முடிக்கலாம். அந்த மாதிரி திறமையாக 5 நிமிஷத்தில் முடித்த ஒரே ஆள் சிவாஜி தான். இன்னும் மற்றவங்கெல்லாம் அங்கிட்ட வரலையே, பக்கத்தில் கூட வரலையே. நான் கமல்கிட்டே சொல்லியிருக்கேன், படா சும்மா நீ இப்படியே சொல்லுவேன்னு கலாட்டா பண்ணுவேன். சும்மா உன் பிடிச்ச நடிகர் அண்ணடே 2 பேர் தாண்டா, சிவாஜி. அதுக்கப்புறம் உண்மையிலேயே நான் கமல்ஹாசன் தான் ஒரு பெரிய நடிகனாக ஆஸ் அன் ஆக்டர் ஐ அப்ரிஷியேட். ஓகே ஓகே. பட் அதுக்கிட்ட அவன் சொல்லுவேன் 1 to 100 சிவாஜி, 101 நீ. அதுக்கப்புறம் தான், அது வரைக்கும் அவர் மட்டும் தான். ஏன்னா அவர் பண்ண வெரைட்டி. அதனால அதுவும் எந்த காலகட்டத்தில் பண்ணாருங்கிறது யோசிப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு அவரே இருக்காரு. அவருக்கு அன்றைக்கி ரெஃபரன்ஸுக்கு தியாகராஜ பாகவதரும் பியு சின்னப்பாவும் தான் இருந்திருக்காங்க. அவர்கிட்ட நடிப்பெல்லாம் ஒன்றும் கற்றுக்க முடியாது அவர். ஸோ அது வந்து சரஸ்வதி கொடுத்த வரம் அவர்.
இன்னைக்கு நடிகர்கள் வரணும்னா கண்டிப்பா சிவாஜி எங்கேயோ ஒரு இடத்துல தொட்டாகணுமா? நீங்க ரஜினி கேளுங்க, ஸ்டைல்னா நான் ஆரம்பிச்சது அவர்கிட்ட இருந்தான்னு அவர் சொல்றாரு. ஆமா ஆமா சிவாஜி நான் கமல் சில பீசஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்க என்னைக்கோ படிக்காத மேதையிலயோ உத்தமபுத்திரன்லையோ பார்த்த ஸ்டைல் இருக்கு. எங்கேயோ ஒரு தடவை அவரை தொட்டு தான் ஆகணும். அதை உங்க ஸ்டைல்ல கொடுக்குறீங்க. அந்த காலத்துல கொஞ்சம் அதிகமா பண்ண சொல்லுவாங்க, பிகாஸ் மக்களுக்கு புரியணுங்கிறது. இப்ப சிவாஜி சார் கூட படம் பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட வந்து அவர் 300 படம் பண்ணிருக்காருன்னா நீங்க 30-35 படம் 33 எக்ஸாக்டா 33 அதான் படம் பண்ணிட்டீங்க. இப்போ அதோட அனுபவங்கள்னு இருக்குல்ல, படம் பண்ண அனுபவம். அவர் ஒண்ணுமா உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி டீச் பண்ண மாட்டாரு. ஓகே, இப்படி பண்ணு, இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். இஸ் ப்ராக்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல காலேஜில், தியரி கிளாஸ் வேற, ப்ராக்டிக்கல் வேற. அவரோட நடிக்கும் போது ப்ராக்டிக்கலா யூ கேன் லேர்ன் திங்ஸ். தன்னோட நடிப்பாலேயே உங்க கூட வந்து இது அந்த இது இப்படி இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்றதுல அதுல நமக்கு நிறைய டிப்ஸ் வாங்கினே இருக்கலாம். நான் கொஞ்சம் அவருக்கு அந்த ஃபேமிலிக்கே ரொம்ப க்ளோஸ்னால அவரோட பேச்சு கொடுக்கும்போது நிறைய அவரை சீண்டி விட்டு சில மேட்டர்லாம் வாங்குவேன். அவர் எப்படி பண்ணாரு. உங்களுக்கும் அவருக்குமான ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட், ஏதாவது மறக்க முடியாத ஞாபகங்கள் இருக்கும்ல சார்? எனக்கு எல்லாமே இருக்கு, தமாஷான இது இருக்கு. தமாஷான எப்படின்னா அவர் என் மேல வச்சிருந்த பாசத்துக்கு சொல்றேன். அவரோட சவாலே சமாளி படம் வந்து அவர் 150வது படம் நினைக்கிறேன். அதுக்கு திருச்சியில மிகப்பெரிய விழா, எத்தனை ஜனங்க அப்போ வந்தாங்கன்னு கூட ஞாபகம். திருச்சியே வந்தது அங்க. அதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லாம் டான்ஸு, சினிமா ஸ்டார்ஸ் டான்ஸ் எல்லாம், மியூசிக் MS விஸ்வநாதன் மியூசிக் இருந்தது. அதில் என்ன சொன்னார், YG மகேந்திராவோட சின்ன குரூப், அவங்க காலேஜ் குரூப் இருக்குது, அவங்களே வந்து மியூசிக் பண்ண சொல்லுனார். ஸோ அந்த 1 lakh ஆடியன்ஸுக்கு அவர் சொன்னதுனால நான் என் ட்ரூப்போடு போய், அப்போ நான் காலேஜ் படிச்சிருக்கேன். ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சார் காலேஜ் கட் அடிச்சுட்டு வரேன் சார்னு. வாடா அதில் ஒரு நாளில் ஒன்று நீ மறந்து, நீ நல்லா படிக்கிறப்ப அப்புறம் கேட்ப போனேன்னு காலேஜ் கட் அடிச்சுட்டு நாங்கள் 4-5 பேர் போய் மியூசிக் பண்ணிவிட்டு வந்தோம். திரும்பி வரும்போது நைட்டு வந்து ஸ்டேஷன் வந்து அல்லோலப்படுது. ஜனங்க விட்டாதான் ட்ரெயினே கிளம்பும் போல் இருக்கு, அவ்வளோ அவரை பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த எல்லாத்துலேயும் ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. என் ட்ரூப் மெம்பர்ஸ்க்கெல்லாம் டிக்கெட், எனக்கு டிக்கெட் இல்லை திரும்பி போகிறதுக்கு. நான் என்ன எப்படி தெரியல, டேய் இன்னொரு கை என்னை பிடிச்சி இழுத்து அவர் கம்பார்ட்மெண்ட்டில் இழுத்து போட்டது. அதான் சிவாஜி ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில். நீ அப்போலேருந்து அலைஞ்சிட்டு இருக்க பார்த்தேன், உன்னோட டிக்கெட்டை நான் வாங்க சொல்கிறேன். நீ வந்து நாளைக்கு வந்து பஸ்ஸில் வரேன், எல்லாம் வேணாம், உங்கள் அப்பா என்னை திட்டியே கொண்டுடுவான், நீ வா அப்படின்னு அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் நான் ட்ராவல் பண்ணேன். அவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் அதை வச்சிருந்தா. இப்போ அவங்க ஃபேமிலி இன்னைக்கு வந்து யார் க்ளோஸ் இல்லை, நிறைய அட்மையர் பண்ணியிருப்பீங்க சார் த்ரூ அவுட். அவர் கூட இருக்கும் போதுல இருந்து அவர் இல்லாத அந்த டைம் சின்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணது அப்பவே நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அதான் அவர்கிட்ட கேட்பேன், இது எப்படி பண்ணீங்க, அதை எப்படி பண்ணீங்கன்னு. சிலதை அவர் சொல்லுவார், சிலது அவருக்கே தெரியாது. நான் தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இது நான் எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு அழுக்காது. தான் ஒரு ஜீனியஸ்ன்னு தெரியாம அந்த வேலையை செய்யறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஜீனியஸ். அதுல சிவாஜி சார் வந்து, சிவாஜி மட்டும் இல்லை, கண்ணதாசன் அப்படிதான், MS விஸ்வநாதன் அப்படிதான். அவங்களுக்கெல்லாம் அவங்க ஜீனியஸ்ன்னு தெரியாது, ஆனால் அவங்க கடமையே செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் இதெல்லாம் கேட்டது, எப்படி சார் இந்த பீஸ் எப்படி சார் அந்த ரியாக்ஷன் கொடுத்தீங்க, பிரமாதமாக இருக்குது சார். அப்படியா, ஏதோ வந்ததுரா அப்போ, அவ்வளோதான் சொல்லுவார். சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நான் 2 நாள் அதை பற்றி நினச்சேன், புக்கை படித்தேன், அப்படியே ரீல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஹி வாஸ் எ நேச்சுரல் ஜீனியஸ். அதனால தான் அந்த மாதிரி நேச்சுரல் ஜீனியஸ் தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. படங்கள் பார்த்து நிறைய அட்மையர் பண்ணது உண்டு, ஆனால் அவருடைய குணம்னு இருக்குல்ல, இந்த குணம் சிவாஜி சார் அது எல்லாரும் சொல்லுவாங்களே, டிசிப்ளின். அதுக்கு மிஞ்சி டைம் கீப் அப் பண்ணுறது டிசிப்ளின். இன்னொன்று அதை அவர் சொல்லிக் கொடுத்தது, நீ ஒரு ரோலை ஒத்துன்ட்டேன்னா உனக்கு அப்புறம் வந்து இந்த ரோல் அவ்வளோ சரியில்லை அப்படின்னு நீ உன்னோட ஃபுல் எஃபர்ட் போடாமல் இருந்தீங்கன்னா அது நீ உன் தொழிலுக்கு செய்கிற துரோகம்னு சொல்லி கொடுத்தாரு. நீ ஒத்துன்ட்ட, அதாவது நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணுன்ற மாதிரி நீ அந்த ரோலை ஒத்துண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 சீனாக இருந்தாலும் 1/2 சீனாக இருந்தாலும் அதை சின்சியராக பண்ணு, அதில் தான் நீ நிலைச்சு நிற்ப அப்படின்னு அவர் தான் சொன்னது. எந்த அளவுக்கு சிவாஜி சார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா புத்தகம் போட்டிருக்கீங்க, அந்த அளவுக்கு. நான் சுவாசிக்கும் சிவாஜின்னு போட்டேன், கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்கும், யார் வேணா வாங்கி படிக்கலாம். எவ்வளோ தூரம் சார் அவரை வந்து நீங்கள் உள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க தெரியல. அது என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, நீ பைத்தியம் பிடிச்சிருத்தா உனக்கு சிவாஜி பைத்தியம் பிடிச்சி. இப்போ சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி அடிக்ட் ஆகி. 2 படம் என்னுடைய லேட்டஸ்ட் வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஒன்று சாருகேசி வரப்போகிறது. இப்போ சுவாமி சத்யசாய் பாபா பற்றி ஒரு படம் அனந்தான்னு வந்திருக்கு. ஐ டோன்ட், நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியும், ஜியோ ஹாட்ஸ்டாரில் போயிட்டு அதில் நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் தலைவர் அப்படியே உனக்குள்ளே இறங்கிட்டாடுறான்றாங்க. அது நம்மளை அறியாமல் வருது.
நம்ம என்னை யாராவது வந்து கம்பேர் பண்ணி நீ சிவாஜி மாதிரி பண்ற அந்த மாதிரி எடுத்து பண்றேன்னா நான் பெருமைப்படுவேனே தவிர அதை அவமானப்படவே மாட்டேன். அது மிகப்பெரிய அங்கீகாரம். ஏன்னா ஒரு உத்தமமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்றதுங்கிறது அதுக்கு ஒரு திறமை வேணும்ல. அப்ப அது என்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். விடுங்க. கண்டிப்பா சரி. இது ஒரு ரொம்ப அழகான விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை சேர்க்கணும். நீங்க இப்ப இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, கண்ணதாசன் அவர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல கேட்டு வளர்ந்தது அவருடைய பாட்டு. ஏன்னா நான் வந்து கான்வென்ட்லேயே படிச்சிட்டேன். ஸோ எக்ஸ்போஷர் டு தமிழ் கம்மி. நீங்க தெரியும், கான்வென்ட்ல படிக்கும்போது அதுவும் என்னுடைய செகண்ட் சப்ஜெக்ட் எல்லாம் வேற. பட் தமிழ் நம்ம தாய் பாஷை. அது வந்து நம்மளால ரொம்ப இலக்கியம் படித்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ எனக்கு புரிஞ்ச தமிழில் பாட்டு எழுதினவங்க ஒன்று பாரதியார், அதுக்கப்புறம் நேராக கண்ணதாசன் தான். அவங்க கூட ஏதாவது கண்ணதாசனோட எனக்கு அவ்வளவு பழக்கம் வரல. ஏன்னா அவர் வேற லெவல். நான் படம் ஆரம்பித்த போது அவருக்கு குறைஞ்சி போச்சு இல்லையா. அவர் 3ஆம் முறை தானே கடைசியாக எழுதினது. அப்போ நான் பீக்கில் இருந்தேன். பட் நிறைய படம் எழுதியிருக்காரு எனக்கு. பட் நான் மீட் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு தரம் அவரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. மீட்னா ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். வணக்கம் சார், என்ன தம்பி என்ன பண்ணுறப்போ, அப்பா அப்படி இருக்காரு, அதெல்லாம் கேட்பாரு. எங்கள் நாடகத்துக்கு ஒரு தரம் அவர் வந்து ப்ரிசைட் பண்ணார் கலைவாணர் அரங்கத்தில். அதுவும் எந்த நாடகம்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ரகசியம் பரமரகசியம், அதான். அப்போ நான் காலேஜ், அந்த சின்ன வயசு தான். ஸோ நான் வந்து ஏமாத்தல மக்களை ஸ்டூடெண்ட்டாக தான். அந்த நாடகம் பார்த்துட்டு நடுவில் அவரை பேச சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பாவுக்கு அவர் ஒரு சால்வை போற்றி எனக்கு ஒரு சால்வை போற்றினார். எங்கள் அப்பாவுக்கு சால்வை போற்றினது ஃபோட்டோ இருக்குது, எனக்கு போற்றுறது ஃபோட்டோவை காணும். வருத்தமாக இருக்குது. பட் அவர் பேசினதை மறக்க முடியாது. அவர் சொன்னார், ரொம்ப நாள் கழிச்சு கலைவாணர் அரங்கத்தில் கலைவாணர் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு காமெடி நான் பார்த்தேன் இந்த பையன்கிட்டேன்னு சொன்னாங்க. நமக்கு அது போதும் இல்லை. என்ன வார்த்தை அது. அப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ண தெரியாது, வீடியோ கிடையாது, அதெல்லாம் கிடையாது. என்ன அந்த ஃபோட்டோ தான் இல்லாமல் போச்சேன்னு ரொம்ப வருது. இன்னைக்கும் நிறைய பாடல்கள் வந்தாலும் கண்ணதாசன் அவர்களினுடைய பாடல்கள் அப்படின்றது மனசில் அப்படியே இல்லைம்மா. எந்த கவிஞன் வந்தாலும் எங்கேயும் ஒரு இடத்துல வந்து என்ன இதை வந்து கண்ணதாசன் மைண்டில் வச்சு தான் எழுதினேன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணதாசன் அவர்களினுடைய பாடல்கள் இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க அந்த பாட்டு? நிறைய. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது வந்து டிஎம்எஸும் பிபி சீனிவாசும் பாடின அந்த கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடுன்னு ஒரு பாட்டு. ஓகே. சரி, கண்ணதாசன் கிட்ட அழகு என்னன்னா, இந்த சிச்சுவேஷன் இருக்கு பாருங்க, கதை, மொத்த கதையும் ஒரு பாட்டில் சொல்லிடுவார். அதில் தான் அவன் எளிமை தெரியுது. ஏதோ உபமான உபமைகள் அதெல்லாம் சொல்லி இதுக்காக நமக்கு வந்து கம்பனை படிக்கணும், திருக்குறளை படிக்கணும், தொல்காப்பியத்தை படித்தாதான் அது மேட்டர் ரெஃபரன்ஸ் வரும்னு இல்லாமல் அப்படி பேசும்போது இப்போ நான் இப்போ பேசுகிற மாதிரி இருக்கிறது அழகாக பாட்டு யதார்த்தமாக சில விஷயங்களை அப்படியே கொண்டு வந்துடுவார் அப்படின்றது. எம்எஸ்வி பற்றி சொல்லுங்கள் சார். எம்எஸ்வி வந்து சிவாஜிக்கு நான் எந்த ஸ்டேஜில் வச்சுருக்கேனோ அதே மாதிரி தான் எனக்கு கேட்கணுன்ற முடிவிலே வந்து எம்எஸ்வி பற்றி. ஏன்னா அவர் வந்து உங்களுடைய படத்தில் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. நமக்கு வேற யாரும் இசை தெய்வம் கிடையாது. அதுக்காக நான் மற்றவங்கள ரசிக்கல இல்லை. நான் இளையராஜா, என்னுடைய படங்களுக்கு அதிகமாக மியூசிக் போட்டது இளையராஜா அவர்கள். நான் அவரோட மியூசிக் வாசிச்சிருக்கேன். அவர் இன்னைக்கு என்ன பார்த்தா ட்ரம்மர் தான் தமாஷ் பண்ணி கூப்பிடுவார். நான் ட்ரம்ஸ் வாசிச்சதுனால. அவர் வந்து அதாவது 2 டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன்ல. எம்எஸ்வி நேச்சுரல் ஜீனியஸ், இவர் இளையராஜா உழைச்சி வந்த ஜீனியஸ். இஸ் ஆல்சோ ஜீனியஸ், பட் உழைச்சி வந்த ஜீனியஸ். எம்எஸ்வி அவர்கள் உங்கள் படத்தில் மியூசிக் இருக்கு, அந்த எப்படி நடந்தது? அப்போல்லாம் எனக்கு அது ஏன்னா எனக்கு வேறு யாரும் தெரியாது. நான் படம்னு பண்ணால் அவர் தான் மியூசிக் வச்சுக்கணும்னு சொல்லி பண்ணது. அப்போ இன்ஃபேக்ட் அவர் வந்து அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து அவர் எந்த டியூன் போட்டாலும் ஆடுவோம், ஏன்னா அவ்வளோ ஃபேன். பட் அவர் அப்படி நம்மக்கிட்ட விடலை. தம்பி, நான் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதுனால இந்த டியூன் நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இன்னொரு டியூன் போட்டு தரேன். அந்த மாதிரி எவ்வளோ பண்ணார் அவர். உங்கள் படத்தில் போட்ட பாட்டில் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? அதில் நான் கேட்ட பாட்டு ஒன்று, இந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ மாதிரியே ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டேன். ஸோ அதே மாதிரி வாலி எழுதி கொடுத்தார். உன் ஞாபகம் என்னிடம்னு ஒரு பாட்டு வரும், அது அப்படி அந்த ஸ்டைலில் போட்டார். ஏன்னா அதுவும் ஒரு கிளப்பில் நடக்கிற சீனு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார்னு போட்டு கொடுத்தார். பட் அந்த படத்தில் அவர் கதையாம் காரணமாமல இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த படத்தில் பண்ணியிருக்கிற ரீரெக்கார்டிங் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. கதையை சொல்லியிருப்பார் அவர் படத்துக்கு ஏற்ற மாதிரியான இதை. சாஃப்ட் ஹீரோ, ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்ட ஹீரோ வரும்போது அதுக்கு ஒரு மியூசிக்கு, அவனை பிளாக்மெயில் பண்ண வரான் அதுக்கு ஒரு மியூசிக்கு. நான் ஒரு காமெடி ரோல், இந்த ஹீரோவுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவேன், அந்த கதையை வச்சு தான் அவன் மர்டர் பண்ண போவான், அந்த பீஸுக்கு ஒரு மியூசிக். அதுதான் ரொம்ப. நான் ஒரு கதை சொல்லுவேன், தமாஷான்னு ஒரு கதை, ஆனால் அதை ஐடியா வச்சுன்னு அந்த ஹீரோ அந்த பிளாக்மெயிலரை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவான். நான் அந்த கதை சொல்லும்போது அந்த மியூசிக் நீங்கள் கேட்டிங்கன்னா அது காமெடியாகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். மியூசிக்லேயே அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார்.
ரெக்கார்டிங் அப்ப நடந்த ஏதாவது ஒரு ஸ்வீட்டான மெமரி? உடனே ஒன்று ஸ்வீட்டான விஷயம் என்னென்னா, நான் வெளியில் அப்படியே இது பண்ணியிருந்தேன். யாரோ ஏதோ கூப்பிட்டுருந்தாங்க, நான் திரும்பி இல்லை. அப்புறம் அவர் வெளில வந்து, தம்பி 1/2 மணி நேரமாக நான் டைரக்டர் சார்னு கூப்பிட்றேன்னு, உன்னைத்தான் வாங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் ஒரு டைரக்டர் சார் கூப்பிட்டா எனக்கு ரெஜிஸ்டரே ஆகல சார். ஏய் மகேந்திரா இங்கே வான்னா தான் எனக்கு பிடிக்கணும். இந்த இடத்துல இந்த 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் டைரக்டர் சார் வாங்க அப்படின்னு. அதான் ப்ரொஃபஷனலிஸ்ட். ரொம்ப எளிமையான மனிதர், எல்லாருக்கும் ஒன்றுமே தெரியாது அவருக்கு. குழந்தை மாதிரி அவர். மியூசிக் தெரியும். தான் ஒரு இது சொல்லுவாங்களே, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லுவார், உங்களை நிறையா வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் அது, இந்த சிந்து நதியின் இசையில் சுந்தர தெலுங்கனில் பாட்டி சைத்து இன்னொன்று என்ன பாட்டி செத்துன்னு படிச்சிட்டாங்களா அதை. ஓகே. என்ன கேஎஸ்ஜி சார் என்னது தெலுங்கில் பாட்டி செத்துன்னு யார் எழுதினது இதை? பாரதியார். அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. அப்புறம் பாட்டு இசைத்து அப்படி சொல்லணும்ல, இப்போ சேர்த்து சொல்லிவிட்டான் இந்த பையன் அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப இன்னசென்ட். ரொம்ப இன்னசென்ட். நான் இயல்பாகவே மனிதர்கள் கூட வந்து ரொம்ப அவரோட நீங்கள் 5 நிமிஷம் பழகினீங்கன்னா அவரை ரசிக்காமல் இருக்க முடியாது, அவர் மேலே ஒரு பாசத்தை வைக்காமல் இருக்க முடியாது. இல்லை, அவரோட வீடியோக்கள் பார்க்கும்போது அந்த குழந்தைத்தனம் இருக்குல்ல, அது நமக்கு அரகன்ஸ்னால் என்னன்னே தெரியாது அவருக்கு. தான் இவ்வளோ சாதிச்சிட்டோங்கிற அரகன்ஸ். என்றைக்குமே அவருக்கு தனக்கு ஒரு அவார்டு வரல. அவருக்கு மார்க்கெட் குறைஞ்சப்புறம் கூட, படங்கள் இல்லாத போது கூட சந்தோஷமாக வந்து அடுத்தவனை பாராட்டுவார். அதுவும் ராஜாவெல்லாம் அப்படி பாராட்டுவார். நாமா போட்டிருக்கான்ப்பா அந்த தம்பி அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி, எனக்கு படங்கள் குறைஞ்சிடுத்தே, ஏன் என்னை குறைச்சாங்க, என்னை இப்போ அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் அவர் சொல்லவே மாட்டார். அவர் ஒத்தொத்தருக்கு ஒரு காலம் ஏன் அப்படின்னு வர்றார். காலம் லெஜெண்ட்ஸோட மைண்ட் செட் அதானே. அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தானே இந்த காலங்கள். அதனால தான் அவருடைய பாடல்கள் இன்னும் அழியாமல் இருக்கு. நிச்சயமா சார். இப்போ நீங்கள் அவார்டுன்னு சொன்னோன்னே இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. சிவாஜி அவர்களுக்கு அவார்டு கிடைக்கல அப்படின்றது எப்பவுமே உங்களுக்கு வருத்தமாக இருந்தது? நேஷ்னல் அவார்டெல்லாம் அந்த காலகட்டங்களில் நீங்கள் அவார்டு வாங்கினேன்னா அந்த காலத்தில் நிஜமாகவே வாங்கினேன்னு தான் அர்த்தம். அது மாதிரி தான் இருந்தது. அப்போ உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா சார்? உங்களுக்கும் அந்த மாதிரியான? இல்லை, நமக்கு கிடைச்சா சந்தோஷம். இப்போ திடீர்னு என்னை கூப்பிட்டு சங்கீத நாடக அகாடமி அவார்டு கொடுத்தாங்க தியேட்டருக்கு. அது ஒரு பெரிய அங்கீகாரம் தானே. பிரசிடென்ட் முர்மு அவங்க கொடுத்தாங்க எனக்கு அவார்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட சர்வீஸ் டு தியேட்டர்னு நாங்கள் மீட்டிங் போட்டு பேசின போது உங்கள் பேர் தான் வந்தது. அஃப்கோர்ஸ் எனக்கு ஜூனியராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கும் வருத்தப்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த சினிமா துறையில் நிறைய அவார்ட்ஸ் வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெலிவிஷன் அவார்டு, அந்த அவார்டு, இந்த அவார்டு நிறைய வந்தது, நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில பேருக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க, நிறைய நடிச்சிருக்காங்க அப்படின்ற இதில் வருது. ஆனால் நிறைய நாட்கள் இந்த துறையில் சாதிச்சவங்களுக்கான சரியான அங்கீகாரம் போகலையோன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கா? அந்த சொல்கிறீங்க இப்போ எனக்கு நான் நிறைய நாள் இருக்கிறதுக்காக அங்கீகாரம் தான் இப்போ நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எதுவும் விருதுகளா இல்லையேன்ற தெர்மாமீட்டர் ஆடியன்ஸ் தான். ஓகே, அவன் ஒத்துக்கிட்டா நீங்கள் பண்ண போகிறீங்க. நடுவில் நான் ப்ராபப்ளி சரியான ரோல்ஸ் சூஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன். அதில் ஒரு சின்ன கேப்ஸ், அப்போ வருஷத்துக்கு 4 படம் 3 படம் அப்படி தான் பண்ணியிருந்தேன். இந்த யுத்தம் செய்யலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் என்னால் எனக்கு அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் இப்படி ரோல் பண்ணிருக்கீங்களேன்னு. ஸ்டேஜில் நான் அதுக்கு மேலே பண்ணியிருக்கேன். 7 ரோல்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜில். அந்த 7 ஆட்கள் அப்போ பாக்யராஜ் படம் வந்ததுனால சும்மா அதை மாதிரி பேரடிக்கு அந்த 7 ஆட்கள் 7 ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் பண்ண முடியும். படத்தில் நம்மளை பிராண்ட் பண்ணிவிடுவாங்கல்ல இப்படித்தான். அப்போ எனக்கு அந்த மாதிரி கிடைச்ச 2-3 படங்கள் வந்து பரீட்சைக்கு நேரமாச்சு ஒன்று, உருவங்கள் மாறலாம், அப்புறம் என்னுடைய 200வது படம் தாலிதானம், இதிலெல்லாம் கொஞ்சம் நல்ல ரோல்ஸ் கிடைச்சிது. பட் என்ன காமெடினாக தான் பார்த்தாங்க. இப்போ என்ன வெறும் கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் பார்த்தாங்க. நீங்கள்லாம் காமெடி பண்ணக்கூடாது சார்னே சொல்கிறாங்க என்கிட்ட வரும்போது. நிறைய பேசின விஷயங்கள்லேருந்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட நட்பில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் பற்றி பேசணும். சின்ன வயசுல இருந்து எனக்கு இல்லாத ஒரு சிஸ்டர் அவங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி வளர்ந்தாங்க. எங்கள் அப்பா ஒவ்வொரு தரமும் சொல்லுவார், நீ எனக்கு மூத்த பொண்ணாக பிறந்துடக்கூடாதா அப்படின்னு. அவ்வளோ தூரம் வளர்ந்தாங்க. ஏன்னா அவன் இந்த ட்ரூப் நீங்கள் சொல்கிறேன்னு 52 ஆரம்பிச்சது, 53 54 அவங்க அம்மாவும் சித்தி எங்கள் ஹீரோயின்ஸ். ஸோ அப்போ அந்த வயசு அந்த அம்மாவுக்கு ரொம்ப. அப்பா அம்மா எனக்கு 5 வயசுனா என்னை விட 2-3 வயசு பெரியவங்க, அவ்வளோதானே. ஸோ அப்போலேருந்து தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்பவுமே உங்ககிட்ட பேசுங்க. நீங்கள் 1000 சொல்லுங்க, அயர்ன் லேடி, டிசிப்ளின். அவங்க இருந்திருந்தா பல விஷயங்கள் நடக்காதீங்க. ஒரு பயம் இருந்தது, எல்லாமே. அந்த ஷீ வாஸ் எ டிஃப்ரெண்ட் கேர்ள். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஏரகன்ஸ் இல்லையானா இருந்தது. இப்போ ராஜா சொல்கிறாருல்ல, நான் வந்து சில இடத்துல பெருமைப்படுறேன், திமிரா பேசுகிறேன், என்கிட்ட விருக்கியான பேசுகிறேன்றாரு. அந்த மாதிரி தான் அவங்க. அது பேசித்தான் ஆகணுமா அப்படிங்கிறது அடுத்த ஆர்குமெண்ட்டு. சொல்லாமையும் இருக்கலாம்.
பட் சொன்னதுனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஷி ஹேட் அதர் கிரேட் குவாலிட்டிஸ் விச் இஸ் பெட்டர் தென் திஸ். இந்த சீப்னஸ் கிடையாது அவங்கக்கிட்ட. அது நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து எங்கள் கூட இருந்த காலத்துலேருந்து ஒரு ஷி வந்து எங்களை விட ஒரு கிளாஸ் அபவாக தான் இருந்தாங்க. அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜாக இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும். இப்போ அதான் கேட்கலான்னு வந்தேன். அவங்க கிட்ட நிறைய வீட்டில் அவங்க லைப்ரரியெல்லாம் பார்த்துருக்கேன், ஃபென்டாஸ்டிக் லைப்ரரி. அந்த மாதிரிலாம் புக்ஸ் படிக்கிற ஹேபிட் வேறு யாருக்குமே கிடையாது. அண்ட் ஒரு விஷயம் கிரகிச்சிக்கக்கூடிய விஷயம், அது என்ன கேட்க வேண்டாம். இப்போ அவங்க பீரியடில் இருந்த ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் கேளுங்க, மீட்டிங்க்கு வந்தானா இப்படி வச்சுருப்பாங்க பாயிண்ட்ஸு. ஓகே, திணறது கிடையாது அங்கே வந்து. அதெல்லாம் ஷி இஸ் இன்டெலிஜென்ட். வெல், அதர் ரீசன்ஸ் அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது. இல்லை, அவங்க இந்த திரைத்துறைக்கு வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட அவங்களுக்கு வந்து நெசசிட்டி. ஓகே, அவள் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் தான் சொல்கிறேம்மா, மெட்ரிகுலேஷன் நான் படிக்கும்போது 65 நான் பாஸ் அவுட் ஆனேன். அந்தம்மா 63 என்னமோ பாஸ் அவுட் ஆனேன். மாகாணத்துலேயே நம்பர் 1 ரேங்க் அவங்க, தெரியுமா உங்களுக்கு? மெட்ரிகுலேஷன். அப்போ மெட்ரிகுலேஷன் ஈக்குவல் டு இன்னைக்கு சிபிஎஸ்சி. அதுதான் டஃப். எஸ்எஸ்எல்சிங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி, அது ஒன்றுமே கிடையாது. மெட்ரிகுலேஷன் தான் டஃப். அதில் நம்பர் 1 சர்ச் பார்க்கல. அவங்கக்கிட்ட எனக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வாங்கி படிச்சிருக்கேன். நான் 65 நான் 3rd ஸ்டேட்டில் என் ரேங்க். ஸோ அவங்க எல்லாம் பயங்கர ப்ரில்லியண்ட். நான் சொல்கிறேனே, அவங்க கரெக்ட் பாத்தில் போய் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், கூட இன்ஃப்ளூயன்ஸுகள்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் ஷீ வாஸ் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல். ஓகே, இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஓகே ஓகே, இதை வாதிக்கிறதுக்கு யாரோ அதை வேணால் நீங்கள் தனியாக ஒரு பட்டிமன்றம் நடத்துங்க. ஐ டோன்ட் கேர், பட் ஐ ஃபீல் தட். ஏன்னா எங்கள் அம்மா பார்த்துருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து கூடவே பயணிச்சு. எங்கள் அம்மாவை வந்து அவங்க அம்மா சந்தியா வந்து கன்சல்ட் பண்ணாங்க, நான் சினிமாவில் விட போகிறவன், ஏன்னா எங்களுக்கு நெசசிட்டி அப்படின் போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அம்முன்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள் அவளை. அம்மு வந்து டாக்டராக போனால் ஷி வில் பி நம்பர் 1 டாக்டர், இன்ஜினியராக போனால் ஷி வில் பி நம்பர் 1 இன்ஜினியர், அக்கௌண்டண்ட்டாக போனால் ஷி வில் பி நம்பர் 1 அக்கௌண்டண்ட். ஸோ இப்போ நீ ஆர்டிஸ்டாக அனுப்ப போகிற, ஷி வில் பி நம்பர் 1 ஆர்டிஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுதான் அவளோட டேலண்ட். அதில் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா சார், இது மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது நம்ம உள்ளே வந்துட்டோம், திரைத்துறைக்குள்ளே வந்துட்டோம், அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இல்லை இருந்திருக்கலாம், ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம், நம்ம படிக்கும்போது இதுக்கு போகிறோமேனு. பட் ஃபேமிலிக்காக ஷி டிட் இட். பட் அதுக்கப்புறம் அவங்கள இல்லை, அதுவும் ஷி அந்த ஃபேம் அந்த இது ஷி காட் இட் அவங்களே. ஆமாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், குவாலிட்டி என்ன சார் அவங்க கிட்ட? ஃப்ராங்க்னஸ், ஓப்பனாக பேசுவோம். ஓகே ஓகே, எதையும் மறைச்சு பேசாமல் பேசுவாங்க. அண்ட் அங்கே அவங்களுடைய ப்ரில்லியன்ஸ், நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை கிரகிச்சிக்கிற ஓகே ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அது அவங்கள மாதிரி நீங்கள் மற்றவங்கிட்ட பார்க்க முடியாது, ரொம்ப ரேர். அவங்களுடைய நடிப்புகள் பற்றி உங்களுக்கு இருக்க ஒப்பீனியன்? கிரேட் ஆர்டிஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், வெரி கியூட் ஆர்டிஸ்ட். வாய்ப்பு கொடுத்த போது பின்னி உதவி இருக்காங்க. நீங்கள் ரசித்து பார்த்த படம் அவங்களோட எங்கிருந்தோ வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எங்கிருந்தோ வந்தால் ஷீ குட் பர்ஃபார்ம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க அந்த வருஷம். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவங்க டான்ஸ், ஷீ இஸ் வெரி குட் டான்ஸர். ஏன்னா பரதநாட்டியம்னா அவங்க அரங்கேற்றத்துக்கு எங்கள் அப்பா தான் ப்ரிசைட் பண்ணார், ஒன் ஆஃப் த ப்ரிசைடிங் பீப்புள். ஸோ அதை பற்றி எல்லாம் இல்லை. பட் அவங்க டான்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த நான் படத்தில் அம்மனோ சாமியோட டான்ஸ் தான் நம்பர் 1. அதை அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன். படா எவ்வளவோ டான்ஸ் நான் பண்ணுறேன், இதை போய் சொல்கிறேன் நீ அப்படின்னுவாங்க. நீங்கள் இப்போ வீட்டில எல்லாம் உட்காந்து சின்ன வயசுல இப்போ நீங்கள் படத்துக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கும் போது உங்களோட நடிப்பை பற்றி இல்லை, நீங்கள் அவங்களோட இந்த படத்தில் நீங்கள் எப்படி அவங்க பிஸியாக அரசியலில் இறங்கி வேறு ட்ராக்ல எல்லாம் கூட எல்லாம் போகிற வரைக்கும் எங்கள் ட்ராமா ஒன்று விடாமல் பார்ப்பாங்க. ஒரு ட்ராமா மிஸ் பண்ணதில்லை. உங்களுக்கு வந்து பாராட்டி உள்ள வந்து பாராட்டுவாங்க, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஓப்பனாகவே. ஆமாம், இது நல்லா இல்லை, அந்த சீனில் என்ன ஏதோ உளர்னியா டைலாக் தெரிஞ்சுதே அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் இதே ட்ரூப்பில் நடித்தவங்க தானே. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த உரிமையோடு பேசுவாங்க. அண்ட் வெரி அப்ரிஷியேட்டிவ். எங்கள் ட்ராமா மிஸ் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப நேசித்தாங்க ஒரு ஃபாதர் ஸ்தானத்தில். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் அவங்கள ப்ரிசைட் பண்ண கூப்பிட்டுருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, எனக்கு நான் அதிகம் பார்க்காத தந்தை, ஏன்னா என் தந்தையை நான் அதிகம் பார்க்கல, ஆனால் நான் தந்தையாக நான் மனசில் வர்ணிச்சின்றது ஒய்ஜிபி தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்தை அவர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தூர்தர்ஷன் பெருமையாக பேசிக்கிறாங்களே, அவங்க ஆரம்பித்தப்போ இங்கே ஆகஸ்ட் 15 1975 முதல் ட்ராமாவே எங்கள் குழு யுஏஏ போட்டது தான். நாடகத்துலேருந்து தான் நிறைய பேர் அந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்தாங்க. வந்தப்புறம் நாடகத்தை மறந்துட்டாங்க, அது வேறு விஷயம். பட் நான் மறக்கலை, எவ்வளோதான் விஷயம். ஸ்டேஜ் நடிப்புங்கிறது வேறு, சினிமா நடிப்பு, சின்னத்திரை நடிப்பு. சின்னத்திரையில் இப்போ நடிப்பு இருக்காங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் எல்லாம் ப்ராம்ப்டிங்லேயே ஓடிட்டுருக்கு. வெங்கட் பிரபு என்கிட்ட ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் எதிர்பார்ப்பார், அவர் கொஞ்சம் ஹியூமரோடு எதிர்பார்ப்பார். அண்ட் கூட எஸ்ஜே சூர்யா, அவரும் ஹியூமர் ரொம்ப பிடிச்சவர். சிம்புவும் ஹியூமர் ரொம்ப பிடிச்சவர்.